ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்தாருங்க. அது எப்படி செய்யலாம்ல வாங்க. நல்லா வந்து கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டுங்க. ஒரு தட்டில் மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சால்ட் போட்டு நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டி இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணி மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கிற மீனெல்லாம் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே செட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கோட்டிங் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஆயில் வந்து பேனில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து மீன் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து நான் அடிக்கடி மீன் செஞ்சு தருவேன். உங்களை எல்லாத்துக்கும் யாருக்கு மீன் பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலா நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நைட்டு வந்து வாங்கிட்டு வந்தாருங்களா, நான் வந்து தோசையும் தக்காளி தொக்கும் வச்சுருந்தேங்க. அதோடு வந்து மீன் வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பொரிச்சிட்டேங்க. மீன் குழம்பு வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் மீன் மட்டும் பொரித்து தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சுருந்தேங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் அந்த ஆயிலை வந்து அந்த மசாலாவெல்லாம் உடையாமல் நல்லா வருங்க. எடுக்கும்போது பாருங்கள், எதுவுமே அந்த ஆயில் அப்படியே இருக்கும். மசாலா பிரியாமல் மீன் வந்து சூப்பராக வருங்க. நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேங்க. நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா எப்படி மசாலா பிரியாமல் சூப்பராக வந்துருக்கு. கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எங்கள் பாப்பா தம்பிக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், சூப்பராக பொரிச்சாச்சு. இப்போ வந்து தோசை வந்து சுட்டு வச்சுட்டேங்க. தக்காளி சட்னியும் செஞ்சுட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.